கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற ஏராளமான அருட்கிருபைகளில் நாம் வசிக்கிற வீடுகளும் மிக முக்கியமான ஒரு அருளாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவின் பேர் அருள்களின் பட்டியலில் முதல் இடத்தில் அல்லாஹ் இந்த வீட்டை குறிப்பிடுகிறான். வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் வஜஅலலக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன் தஸ்தகிஃபூனஹா யௌம லஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும் வ மின் அஸ்வாதிஹா வ அவ்பாரிஹா வ அஷாரிஹா அசாசன் வ மதாஅன் இலாஹின். ஒரு நீண்ட அருள் பட்டியலை போடுகிற பொழுது முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன். அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு மன அமைதி தருவதாக அவனே அமைத்து வைத்திருக்கிறான். நாம் வசிக்கிற வீடுங்கிறது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அமைதியை தரும். அந்த அமைதியை தருகிற ஏற்பாடை அல்லாஹ் செஞ்சு வச்சதாக சொல்கிறான். உலகத்தில் வேறு எந்த காரியங்களை கொண்டு அதை விளக்க முடியாது. ஆனாலும் எல்லாரும் அந்த அமைதியை ஃபீல் பண்ணுறோம், எல்லாருமே அதை உணர்கிறோம். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் படுக்கணும், நம்ம நல்ல வசதியான வேறு வெளி இடங்களுக்கு போனாலும் கூட வசதி குறைவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம பாயை விரித்து படுத்தா ஏற்படுகிற ஒரு நிம்மதி வேறு இடத்துல ஒரு கட்டில் ஒரு ஏசியில் போய் படுத்தா கூட நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அது இயல்பாகவே எல்லா மனிதர்களும் உணர்கிறோம். அந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கான மன அமைதியை அவனே ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ்வே உண்டாக்கி இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருளில் ஒன்றாக ஒரு நாம் குடியிருக்கிற வீடுகள் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நன்மைகளை நலவான காரியங்களை பற்றி ஒரு பட்டியலை சொன்னாங்க. அர்பஉம் மின ஸஆதா, நன்மையான விஷயங்களில் உள்ளது, நன்மைகளில் நல்லவைகளில் உள்ளது 4 விஷயங்கள் என்று பட்டியலிட்டாங்க. அதில் சொன்னாங்க, அல்ல மராத்து சாலிஹா, ஒன்று ஒரு நல்ல மனைவி, அழகான மனைவி, நல்ல மனைவி. மராத்து சாலிஹா, நல்ல மனைவி என்பவள் ஒரு நன்மையானவள். ஒரு கணவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மைகளில் ஒன்று நல்ல மனைவி அமைவது. அடுத்து சொன்னாங்க, அவள் மஸ்அனுல் வாசிஅ, விசாலமான வீடு நன்மைகளில் உள்ளது. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் இன்னொரு நன்மை கேட்டால் விசாலமான வீடு. வெறும் வீடுன்னு சொல்லலை, மஸ்கன்னு மட்டும் குடியிருப்பு வீடு அப்படின்னு சொல்லி குறிப்பாக விடலை. அல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான வீடு. அது எல்லாருமே அது மாதிரி தான் விரும்புகிறோம். நம்ம வீடு விசாலமாக இருக்கணும் அப்படி ஆசைப்படுறோம். சில பேருக்கு சிலது அமையுது, சில பேருக்கு சிலது அமைகிறதில்லை. நல்ல மனைவி அமையணும்னு ஆசைப்படுறோம், சில பேருக்கு அமைது, சில பேருக்கு அமைகிறதில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்பால் உள்ளது. ஆனாலும் ஒரு விசாலமான வீட்டுக்காக ஒரு மனிதன் முயற்சி எடுப்பது என்பது நன்மைக்காக அவன் எடுக்கிற முயற்சிகளில் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த நபிகளார் சொன்னாங்க, அவள் ஜாரு சாலிஹு, நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களா அமைவது, அதுவும் மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மைகளில் ஒன்று. ஒல் மர்கபுல் ஹனி, திருப்திகரமான வாகனம். நாம் வச்சிருக்கக்கூடிய வாகனமும் நல்ல திருப்தியாக சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து என்கிற வகையில் நாம் புரிந்து கொள்ள தகுந்த அடிப்படையில் ஒரு வாகனம் இருந்தால் அந்த வாகனமும் மனிதனுக்கு நன்மைகளில் ஒன்று என்று ஒரு 4 விஷயத்தை நபிகளார் பட்டியலிட்டாங்க. அதில் முதல்ல 2வது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான வீடு மனிதனுக்கு நன்மைகளில் உள்ளது, நல்லவைகளில் உள்ளது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் தர்றாங்க. அப்போ இப்படி இந்த வீடு என்பது குடியிருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வீடுகள், இல்லங்கள் என்பது அது மனிதனுக்கு இயல்பாகவே விருப்பத்திற்குரியதாக, அதை அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒன்றாக, அதை தேடுவதிலே ஒரு நாட்டம் கொள்ளக்கூடியதாகத்தான் மனிதனுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் இயல்பாகவே இருக்குது, யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வீடுகள் வைத்திருக்கிற நாம், அந்த வீட்டிலே குடியிருக்கிற நாம், அந்த வீட்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த வீட்டை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்று தந்திருக்கிறதோ அந்த வழிமுறைகளை பெரும்பாலும் கவனிக்க தவறி விடுகிறோம். பெரும்பாலான வீடுகளில் வீட்டின் பாதுகாப்புக்கென்று சில பேர் ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா வீட்லையும் வீட்டு பாதுகாப்பு ஏற்பாடு, வீடுனா நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் கட்டப்படுகிறதுன்னு சொன்னால், ஒரு பூகம்பம் வந்தாலும் நம்ம வீடு அப்படியே ஆடாமல் நின்றுமா, அது இத்தனை ரிக்டர் அளவுக்கு வந்தாலும் கூட தாக்கு பிடிச்சி நின்றுமா, ஒரு வெள்ளம் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு நல்ல உயரமாக கட்டிடுவோமா, நல்ல கடுமையான வெப்ப காலத்தில் கூட குளிர்களை வெப்பம் உள்ள தாக்காத வகையில் நம்ம பாதுகாப்பாக அந்த வீட்டினுடைய செட்டப்புகளை உண்டாக்க முடியுமான்னு சொல்லிட்டு வீட்டின் பாதுகாப்புக்கென்று ஏராளமான வழிமுறைகள் சொல்லப்படுகிறது. மார்க்கம் சில வழிகளையும் சொல்லித் தருகிறது. மார்க்கம் சொல்லுகிற வழிகள் என்னன்னு கேட்டால், ஆன்மீக ரீதியாக அங்கே குடியிருக்கிறவர்களுடைய ஒழுக்கத்தோடு, அங்கு குடியிருக்கிறவர்களின் கொள்கையோடு, அங்கு குடியிருக்கிறவர்களுடைய மறுமை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சிலர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் நாம் பெரும்பாலும் கவனிக்கிறதும் இல்லை, அதை கடைபிடிக்கிறதும் இல்லை.
நம்ம வீட்டு அழகா இருந்தா போதும், பெயிண்ட் அடிச்சா போதும், சுத்தமா இருந்தா போதும், ஓட்டை இல்லாம இருந்தா போதும், அவன் நாற்றம் இல்லாம இருந்தா போதும் என்றெல்லாம் பார்க்கிற நாம ஆன்மீக ரீதியாக பலப்படுத்தப்பட்ட சைத்தானிய தீங்குகளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட வீடாக நம்முடைய வீடு இருக்கிறதா என்பதை நாம மறுமையை நம்புகிற மனிதர்கள், உண்மையிலேயே மறுமையின் மீது நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருக்கிற மக்கள் அதை கவனித்தே ஆக வேண்டும். ஏன்னா வீடு அவ்வளவு சாதாரணமாக கடந்துட முடியாது. அங்கு எழக்கூடிய சிந்தனைகளால் ஒரு சமூகத்தை பாதிக்கிறது. அங்கு உருவாகக்கூடிய சிந்தனைகளால் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமுலக வாழ்க்கையும் பல நேரங்களில் தீர்மானிக்கிறது. எனவே வீட்டை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கின்ற சைத்தானிய கேடுகளில் இருந்து பாதுகாக்கின்ற வேளைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கென்று பல வழிகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒரு செய்தி சொல்றாங்க, பொதுவாகவே உங்க வீடுகளில் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல்லதி லா யுதுக்கருல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ்வுடைய பேச்சு நினைவு கூறப்படுகிற ஒரு வீட்டிற்கும் அல்லாஹ்வின் நினைவு கூறப்படாத ஒரு வீட்டிற்கும் உண்டான உதாரணம் என்ன நபிகளார் உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. அல்லாஹ்வை பத்தி நாம வீடுகளில் பேசுறோமா? அல்லாஹ்வுடைய பேச்சு அதிகம் இருக்குதா? அல்லாஹ்வை பத்தியே காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நாம் எவ்வளவு நேரம் நம்முடைய வீட்டில் குடியிருக்கிறோமோ அந்த மணித்தியாலங்களில் எவ்வளவு நேரம் இறைவனை பற்றிய பேச்சு, சிந்தனை, நினைவு அங்கே நினைவு கூறப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெரும்பாலும் நம்முடைய வீடுகளில் அது மாதிரியான சிந்தனைக்கு இடமே இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்க அப்படியே மேலோட்டமா ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பேசுறோம், மதியம் சாப்பிட போற இடத்துல என்ன பேசணும், எதை பத்தி நினைச்சோம், எதை சிந்திச்சோம், சாயங்காலம் எதை பத்தி யோசிச்சோம், இரவு தூங்குற நேரத்தில் எதை பத்தி யோசிச்சோம், காலையில் எந்திரிச்ச உடனே டீயை பத்தி பேசணும், வடையை பத்தி பேசணும், பிஸ்கட்டை பத்தி பேசணும், குழந்தைகளை சீக்கிரம் எழுப்பணும்னு பேசணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை பத்தி பேசணும், பள்ளிக்கூடத்தினுடைய ஃபீஸை பத்தி பேசணும், அடுத்து மதிய உணவை பத்தி பேசணும், அந்த உணவுல இருக்கிற நிறைகுறைகளை பேசணும், பகல் நேரத்தில் அடிக்கிற வெப்பத்தை பத்தி பேசுறோம், அதை தாண்டி சாயங்கால நேரத்தில் ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகளை பற்றி பேசுறோம். இதையெல்லாம் பேசுகிற நாம, இதையெல்லாம் நினைவு கூறுகிற நாம இந்த இடங்களில் எத்தனை தடவைகளில் அல்லாஹ் இப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இறைவனை பற்றிய நினைவுகளை எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரங்களில் நாம் உண்டாக்கி இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப நினைவு கூறக்கூடிய மக்கள் இருந்தாலும் அதுவும் ரொம்ப கம்மி. நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் பெர்சன்டேஜில் கணக்கு போட்டு பாருங்க, அது அற்பத்திலும் அற்பமாக அது ஒரு கணக்கிலே வராது என்கிற அளவிற்கு தான் நம்முடைய நினைவு, இறைவனை பற்றிய நினைவு இருக்கிறது. இப்ப நபிகளார் சொன்னாங்க, மஸலுல் ஹய்யி வல் மையிதி, அல்லாஹ்வை நினைவு கூறுகிற வீட்டிற்கும் அல்லாஹ் நினைவு கூறப்படாத வீட்டிற்கும் உண்டான உதாரணம் என்ன என்று கேட்டால், உயிரோடு இருப்பவனுக்கும் செத்தவனுக்கும் இருக்கிற உதாரணத்தை போல. இதை விட உச்சபட்சமாக ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. பாதுகாப்பிலேயே ஆகப்பெரிய பாதுகாப்பு என்ன? ஒரு மனிதன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்கிற பாதுகாப்பு தானே. அதுக்கு தானே எல்லா பிரயாசைகளையும் மேற்கொள்றான், அதுக்கு தானே எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். அதுக்கு ஈடாக எதுவுமே இல்லைன்னு எல்லாருமே நம்புறத புரிஞ்சு வச்சிருக்கிறோமே. அந்த உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் கொடுக்கறது தயாரா இருக்கிறோமே. என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாம் வீட்டை விற்கிறமா வித்துருந்தேன், நகை விற்கிறமா வித்துருந்தேன், தொழிலை கொடுக்கறமா கொடுத்துருந்தேன், எப்படியாவது காப்பாத்திருங்க. இல்ல அதுவும் பத்தல, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வா, அப்பதான் அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொன்னா கையிலே காசே இல்ல, எல்லாம் விற்கப்பட்டு விட்டது, ஆனாலும் கடன் வாங்கியாவது நான் என் உயிரை பாதுகாப்பதற்குரிய வேலைகளை செய்வேன்னு நாம நிக்கிறோம்ல. அப்ப நம்முடைய போராட்டத்திலே நம்முடைய அதிகபட்ச உச்சபட்சமாக நாம் கவனம் செலுத்தக்கூடிய கவனம் எதிலே இருக்கிறது? ஒரு மனிதன் தன் உயிரை பாதுகாப்பதிலே தான் இருக்கிறது. அதற்காக எதையும் இழக்கிறான், எதற்காகவும் அதை இழப்பதற்கு அவன் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறது செத்து போறது எப்படியோ அதுபோல தான் அல்லாஹ்வை பத்தி பேசுறது, அல்லாஹ்வை பத்தி பேசாம இருக்கிறது. இப்ப நம்முடைய வீடு செத்த வீடா உயிரோடு உள்ள வீடா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செத்த வீடு தான், நாங்கள் பிணங்கள் தான், உள்ளுக்குள்ளே நடமாடி கொண்டிருக்கிற நடைப்பிணங்கள் தான், நாங்கள் அப்படித்தான் வாழ்கிறோம் என்று முடிவெடுத்தால் நீங்கள் அல்லாஹ் பத்தி பேச வேண்டாம், அதுக்கு எந்த திட்டங்களும் போட வேண்டாம். இல்லை, எங்களுடைய வீடு ஜீவனுள்ள வீடு, உயிருள்ள வீடு என்பதிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் ஆன்மீக ரீதியாக அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற வகையிலே குறைந்தபட்சம் ஒரு திட்டத்தை போடுங்கள். சரி, இனிமே பேசிக்குவோம், இனிமே அல்லாஹ் பத்தியான சிந்தனையை வளர்த்துக்குவோம், அப்பப்ப இடையிடையே இந்த மாதிரி பேச்சுக்கள் நம்முடைய வீடுகளில் குடும்பத்தில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனா நடக்காது. பெரும்பாலும் செய்தா நடத்த விட மாட்டான். அப்படியே நடந்தாலும் 2 நாள் நடக்கும், ஒரு 4 நாள் நடக்கும், ஒரு வாரம் நடக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். பழைய குருடி கதப்படிங்கிற கதப்படி மீண்டும் நாம பழைய மாதிரி வாழ ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்றது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஒரு திட்டத்தை தயார் பண்ணுங்க, ஏதாவது ஒரு டைமை போடுங்க.
தொழுகிறது அது மாதிரி இயல்பான காரியங்களை தாண்டி இறை நினைவுக்காக இதில் இறைவனை பற்றி மார்க்கத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லுகிற போதனைகளை பற்றி நினைப்பதற்கு ஒரு நேரத்தை திட்டமிடுங்கள். எல்லோரும் அமர்ந்திருக்கிற நேரமாக அந்த நேரத்தை வடிவமையுங்கள். அதிகாலை நேரமாக இருக்கலாம், சுபஹ் தொழுகைக்கு பிறகா இருக்கலாம், இரவு தூங்க செல்கிற நேரமாக இருக்கலாம். எல்லோருக்கும் குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் வசதிப்படுகிற ஒரு நேரத்தில் இறை சிந்தனை குறித்து உரையாட, நினைவுபடுத்த, பேச, விவாதிக்க ஒரு 2 நிமிடங்கள், ஒரு 3 நிமிடங்கள், அதிகபட்சம் வேண்டாம், ரொம்ப தேவையில்லை, குறைந்தபட்சமாக ஒரு செய்தியாவது அன்றைக்கு நாம் நம்முடைய வீடுகளில் நினைத்து பார்க்கிற வேலையை நாம் செய்யணும் என்று திட்டமிட்டு நாம் செயலாற்றினாலே தவிர நம்முடைய வீடுகள் பார்ப்பதற்கு அலங்காரமான வீடுகளாக இருக்கலாம், ஆனால் பிணத்திற்கு செய்யப்பட்ட அலங்காரமாகத்தான் அந்த அலங்காரங்கள் அமையும். பிணத்துக்கு அலங்காரம் செஞ்சு எதுக்கு? பிணத்துக்கு பவுடர் போட்டு எதுக்கு? மையத்துக்கு டை அடிச்சு எதுக்கு? மையத்துக்கு புது ட்ரெஸ் போட்டு எதுக்கு? ஒன்றும் இல்லையே, ஒரு பாயதா இல்லையே. அப்படியாக நம்முடைய வீடுகள் அமைந்துவிடக் கூடாது என்பதிலே முஸ்லிம்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது நம்முடைய வீட்டின் பாதுகாப்புக்கு முக்கியமானது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீட்டின் பாதுகாப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி, வீட்டிற்குள்ளே வருகிற பொழுதும், வீட்டை திறக்கிற பொழுதும், வீட்டை மூடுகிற பொழுதும், வீட்டிலே சாப்பிடுகிற பொழுதும் எல்லா நேரங்களிலும் பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வின் பெயர் கூறி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுங்கள், வீட்டை திறவுங்கள், வீட்டை மூடுங்கள், இந்த காரியங்களை செய்யுங்கள். ஏன் அப்படி செய்யணும்? அது மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுதே பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ள போயிட்டீங்க, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுட்டீங்க என்று சொன்னால் அப்பொழுது ஷைத்தான் சொல்வானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகால ஷைத்தான், இந்த மாதிரி பிஸ்மில்லா சொன்னவன் சொல்லி வீட்டுக்குள்ள ஒருத்தன் போயிட்டான்னா உடனே ஷைத்தான் தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்லுவான், இன்றைய தினத்திலே லா மபீத்தலக்கும் வலா அஷா, உங்களுக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. அவன் அல்லாஹ்வை பத்தி பேசியிருக்கான், அல்லாஹ்வை நினைச்சிருக்கான், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி உள்ள வந்திருக்கிறான். அல்லாஹ்வின் பேர் சொன்னதுக்கு பிறகு நம்ம அங்க உட்கார ஷைத்தான் ஓடிடுவான். பிஸ்மில்லா சொல்லப்பட்ட வீடுகளில் ஷைத்தான், பிஸ்மி சொல்லி நுழைந்த வீடுகளில், பிஸ்மி சொல்லி சாப்பிடுகிற வீடுகளில் தங்குவதற்கு ஷைத்தானுக்கு இடமும் இல்லை, உண்பதற்கு ஷைத்தானுக்கு உணவும் இல்லை. அப்படியானால் ஷைத்தான் நமக்கு கூட்டாளி இல்லைன்னு அர்த்தம். எப்போ பிஸ்மில்லா சொன்னா, பிஸ்மி சொல்லி திறக்கல, பிஸ்மி சொல்லி சாப்பிடல அப்படின்னா ஷைத்தான் கூட்டாளி ஆயிட்டான்னு அர்த்தம். பிஸ்மி சொன்னா அவன் இருக்க மாட்டானா, சொல்லலைன்னா இருப்பான் தானே அர்த்தம். அப்ப அவன் நம்மளோட இருக்கிறான், நம்மளோட சாப்பிடுறான், நம்மளோட தங்கி இருக்கிறான், 24 மணி நேரமும் நம்ம கூட ஒருத்தன் இருக்கிறான்னா நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுடைய குணம் நம்மளை பாதிக்குமா இல்லையா? சாதாரண மனிதனே இன்னொரு மனிதனோடு சேர்ந்திருக்கிற பொழுது அவனுடைய குணங்களும் செயல்பாடுகளும் நம்மை ஒட்டி கொள்கிறது என்று சொன்னால் ஷைத்தான் நம்மோடு நம்முடைய உணர்வோடு ஒன்றி விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டிய நமக்கு இடையில வந்து ஊடுருகிறவன். அப்படிப்பட்டவன் நம்மோட இருந்தால், நம்ம கூட தூங்கினால், நம்மோட சாப்பிட்டால், தூங்குறது, சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லா நேரமும் வீட்டுக்குள்ள அந்நியோன்யமா நம்மளோட இருந்தா, கண்ணால பார்க்கல என்பதற்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. நபிகளார் சொல்றாங்க, எல்லா நேரமும் உன் கூட இருந்துருவான், அவனை விரட்டி அடி, பிஸ்மில்லா சொல்லு. அப்படி நீ விரட்டிட்டா என்ன, நாளை மறுமையிலே ஒரு நிகழ்வை திருக்குர்ஆன் சொல்கிறது, வயௌமை அல்லுல் ஆலிமு அலா யதை, அநியாயக்காரன் தன்னுடைய கரங்களை கடித்துக் கொள்கிற அந்த நாளில், பதட்டத்தில் நகத்தை போட்டு இப்படி கடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, மறுமையில் அல்லாஹ் சொல்றான், வயௌமை அல்லுல் ஆலிமு அலா யதை, அநியாயக்காரன் தன் கரங்களை கடித்துக் கொள்ள, நகத்தை கடிக்கிற நாள் இல்லையா அந்த நாள். எப்படி ஆயிருமா, என்ன செய்யணும்னு தெரியாம நகத்தை தாண்டி விரல கடிப்பான், கையை கடிப்பாங்க. யகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, நான் இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா? அந்த நாளில் அவன் இப்படி சொல்லுவாங்க, வயௌமை அல்லுல் ஆலிமு அலா யதை யகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலி சபீலா, இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா? யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இந்த மனிதனை இன்னாரை நான் நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ்வை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருக்கணும், இந்த ஷைத்தானை தூர விலக்கி இருக்கணும். ஆனா ரெண்டையும் மாத்தி செஞ்சுட்டேனே, இவனை போய் என் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேனே என்று மறுமையில புலம்புவானாம். லக்கத அலல்லனி அனி ذிக்ரி பகத இது ஜானி, எனக்கு அறிவுரை வந்ததற்கு பிறகு அதை விட்டு என்னை இவன் வழிகெடுத்து விட்டானே, மறுமையில புலம்புவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற செய்தி.
எனக்கு அறிவுரை வந்துச்சு, மார்க்க போதனைகள் வந்துச்சு, நினைவூட்டல் வந்துச்சு. ஆனாலும் அந்த நினைவூட்டலை அவன் அதை விட்டு என்னை வெளியெடுத்து விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான், வகான ஷைத்தானுல் இன்சானி கதூலா. ஷைத்தான் மனிதனுக்கு துரோகம் செய்கிறவனாக இருக்கிறான். அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அவனை நட்பாக்கிக்காத, அவன் உன் கூட இருக்கிற எந்த சூழலையும் நீ உண்டாக்கிக்காத. எனவே வீட்டுக்குள்ள போகும்போது, வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது நீ பிஸ்மி சொல்லிக்க. ஆன்மீகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, செக் பண்ணி பார்க்க முடியாது, இண்டிகேட்டர் எதுவும் தெரியாது. ஆனா என்ன பண்றது, நாம் நம்பியே ஆக வேண்டிய அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற உண்மை இவைகள். அடுத்த நபிகளார் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் அருள் பெற ஷைத்தானை விட்டு விலகி நிற்க உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைகிற பொழுது நீங்கள் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி உள்ளே செல்லுங்கள். அடுத்த வீட்டுக்கு போகும்போது பெரும்பாலும் சலாம் சொல்லிடுறோம். அனுமதி கேட்கணும், கேட்காம போக முடியாது, சலாம் சொல்லாம போக கூடாது, சட்டம். நம்முடைய வீடுகளுக்கு போகும்பொழுது நம்ம வீடு தானே, யார் இருக்கிறா, சலாம் என்பது வெறுமனே அனுமதிக்கானது என்று நாம் எண்ணிக்கொண்டோம். சலாம் என்பது அனுமதிக்கானது அல்ல, சலாம் என்பது சலாமுக்கானது. அனுமதி தனி. அனுமதி கேட்கறது சலாம் சொல்லிட்டாரு, அனுமதி கேட்கறதா பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க. வீட்டு வாசல் அஸ்ஸலாமு சொல்லிட்டா வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக சலாம் சொன்னதாக பலர் எண்ணிக்கொள்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. மூமின்களே, உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்குள் நீங்கள் செல்லுகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லாமலும் அனுமதி கேட்காமலும் உள்ளே நுழையாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வெவ்வேறு அர்த்தம். சலாம் சொல்வது ஒன்று, அனுமதி கேட்பது மற்றொன்று. ரெண்டு இருக்குது. இப்போ திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. உங்கள் வீடுகளுக்குள் நுழைகிற பொழுது, ஃபைதா தகல்தும் புயூதன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா, ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிங்க. வேற யாருமே இல்லையே, வீட்டை நீங்க தான் திறக்கிறீங்க, உள்ளுக்குள்ள ஆளே இல்லை, உங்க வீட்டுக்குள்ள நீ தான் போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. தூய்மையான அருள் நிறைந்த அல்லாஹ்வின் காணிக்கையான சலாமை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு சொல்றது மட்டும், அடுத்தவர் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு, நீ அடுத்தவனுக்கு மட்டும் சொல்லாத, உனக்கும் சொல்லிக்க. அல்லாஹ்வின் அருள் உனக்கும் தேவை. சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போ. வீட்டை பாதுகாக்கிற, வீட்டின் ஏற்பாடுகளை ஆன்மீக ரீதியாக உண்டாக்குகிற ஒரு வேலை இந்த சலாவிலே இருக்கிறது. அடுத்து மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க, வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு உங்களுடைய வீடுகளை எப்படி அமைச்சுக்குங்க, உங்களுடைய வீடுகளை தொழுமிடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல்கள் தொழுகைக்குரிய இடங்கள். பள்ளிவாசலுடைய தொழுகையின் அவசியம் என்ன? பள்ளிவாசல்கள் ஃபர்து தொழுகைக்கு, கூட்டான தொழுகைக்கு, ஜமாஅத்து தொழுகைக்கு உண்டாக்கப்பட்டவை. உபரியான தொழுகைக்கு, சுன்னத்தான தொழுகைக்கு, நஃபிலான தொழுகைக்கு, அதை உங்களுடைய வீட்டில் தொழுவுங்க. இஜாலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும். தொழுகைகளில் சிலரை உங்கள் வீடுகளில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹா குபூரா. உங்கள் வீடுகளை கபர்களாக, மன்னரைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கபர்ல தொழ முடியாது, கபரிஸ்தானத்தில் தொழ முடியாது. உங்களுடைய வீட்டை நீங்கள் கபரிஸ்தானாக ஆக்கிறாதீங்க. வேற எப்படி வீட்டில் தொழுவுங்க? என்ன தொழுவுங்க? சுன்னத்தான உபரியான தொழுகைகளை வீட்டு தொழுவுங்க. நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, பள்ளிவாசல தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு, நேரடியாக வீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வீட்டுக்கு போறவங்க பள்ளியில ஃபர்த முடிச்சுட்டு நேரா சுன்னத்தை போய் வீட்டில் தொழுவுங்க. இரவு நேரத்தில் பள்ளிக்கே வரமாட்டோம், எந்திரிச்சு நின்று சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவுங்க. வீட்டில் தொழாம ஆக்கிறாதீங்க. வீட்டில் தொழுகிறது பொம்பளைங்க மட்டும்தான் அப்படின்னு இல்லை, ஆண்களும் தொழுவுங்க. இது ஆண்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் தொழுகிறது சிறந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆண்களுக்கு உபரியானது வீட்டில் தொழு. ஏன்னு கேட்டா, தொழுகை என்பது உங்களுடைய அடையாளம், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய நலத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு வாய்ப்பு. பல குடும்பங்களில் குடும்ப தலைவர்கள் தொழுகிறார்கள், குடும்ப உறுப்பினர்களிடத்திலே தொழுகை இல்லை. காரணம், இவர்கள் தொழுவதை அவர்கள் பார்ப்பதே இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. தொழுகை நேரம் வந்துருச்சா எழுந்திரிச்சு கிளம்பி வந்துருவார், அவ்வளவுதான். வீட்டை விட்டு ஏதோ பிசினஸ் போன மாதிரி, ஏதோ வெளியூருக்கு போன மாதிரி, ஏதோ தேவைக்கு போன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டதாக வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. ஆனா வீட்டிலேயே நீங்க தொழுவுங்க. தொழுவதன் விளைவு என்ன? அதன் வழியாக வீடே தொழுகையின் மாகூலாக வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை பார்த்து தொழுகிற ஒரு வாய்ப்பு உண்டாகும். அடுத்து மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டில் ஷைத்தான் வந்து இருக்காம விரட்டி விடுவதற்கு இன்னொரு முக்கியமான வழி, திருமறை குர்ஆனை வீட்டிலே ஓதுங்கள்.
ஒரு கட்டம் இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு, சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா வீடுகளிலும் திருக்குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா இன்னைக்கு திருக்குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை வீடுகளில் கேட்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அதைவிட சப்தம் நிறைந்த தொலைக்காட்சி சீரியல்கள் வந்ததற்கு பிறகோ என்னவோ தெரியல, பெரும்பாலும் வீடுகளில் குறிப்பாக மகரிபுக்கு பிறகான இரவு நேரங்களில் அந்த மாதிரியான சப்தங்களை கேட்பதே அரிதாகிடுச்சு. எங்க? முஸ்லீம்கள் வசிக்கிற முஸ்லீம்களின் தெருக்களில் கூட. தெருவில் அப்படி நடந்து போனோம்னா சீரியலுடைய செய்திகள் காதில் விழுந்துகிட்டே இருக்கு, சப்தம் விழுந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல அரிதிலும் அரிதாக ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே திருச்சியில் ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு தேவைக்காக இரவு நேரத்தில் ஒரு 6 மணி 7 மணி பகலெல்லாம் துண்டு பிரசனம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இரவு நேரத்தில் மகரிபுக்கு பிறகு அது தொடர்கிறது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் நிறைந்திருந்த பகுதியில் அந்த தெருக்கல்ல போய் கொடுக்க போறோம். 7 மணி 7:30 மணி அந்த தெருவின் முனையிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் பெரும்பான்மையாக, ஒரு சில விதிவிலக்குகள் இருந்துச்சு, பெரும்பான்மையாக எல்லா வீடுகளில் இருந்து வந்த சப்தம் எதுன்னு கேட்டா வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியில இருந்து வர்ற சப்தம் தான். ஆனால் எல்லா சப்தங்களுமே அவர்கள் அந்த தொலைக்காட்சியிலே அவர்களுடைய பயான்களை, அவர்களுடைய மார்க்க சொற்பொழிவுகளை, அவருடைய மத பிரசங்கங்களை ஓட விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி சில வருடங்களுக்கு முன்னாடி, ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 150-200 வீடுகளுக்கு நானே நேரடியாக ஏறி இறங்கியிருப்பேன். அதுல குறைஞ்ச 100 வீடுகளுக்கு மேலாக பெரும்பான்மையான வீடுகள்ல எல்லா வீட்லையும் டிவி ஓடிச்சு. அந்த டிவியில சீரியல் ஓடல, சினிமா ஓடல, அங்க கிறிஸ்தவ மத போதகர்களின் உரைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்துச்சு. நாம எங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பங்களை எந்த அளவுக்கு நாம கட்டுப்பாடா வச்சிருக்கிறோம். இதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கூட பல நேரங்களில் பல குடும்ப ஆண்கள் விரக்தியிலே, போதுப்பா இதுவும் திருந்தாது, அவ்வளவுதான், ஏதோ நமக்கு வாச்சது இப்படி, நம்ம மனைவி எப்படி போயிட்டா, நம்ம பிள்ளை எப்படி போயிடுச்சு அப்படின்னு ஒரு விரக்தியின் விளிம்புக்கு யார்தான் சீர்திருத்தம் பண்றது? நமக்கு கிடைக்கிற, ஆண்களுக்கு கிடைக்கிற பல வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கல, கிடைச்சாலும் கூட பயன்படுத்தல. அவர்களை செய்தான் டைவர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சரி, அவங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து மார்க்க ரீதியான ஒரு சூழலுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிற பொறுப்பு யாரை சார்ந்தது? அது நமக்கு தானே இருக்குது. அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பாங்கல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, மூமின்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொன்னானே. எப்படி காப்பாற்றுறது? விரக்தி அடைய தேவையில்லை. எந்த மனிதனும் நேற்றைக்கு இருந்ததை போல் இன்றைக்கு இல்லை, இன்று இருப்பதை போல நாளை இருந்துவிடப் போவதில்லை. எனவே மாற்றங்கள் என்பது உலகிலே அத்தியாவசியமானது, நிரந்தரமானது. நாம் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டே இருக்கோம். வீடுகளில் குர்ஆன் ஓதுங்க, குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஃபைன்ன ஷைத்தான யன்ஃபிரு துக்ரவு சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். பக்ரா சூராவுடைய அத்தியாயங்களை, வசனங்களை வீட்டில் நீங்க அதிகமா ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க என்று நபிகளார் சொன்னார்கள். ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். உங்கள் வீடுகளை நாய்களை விட்டும் உருவப்படங்களை விட்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் அருள் நிறைந்த மலக்குகள் உங்கள் வீடுகளுக்குள் நுழைய மாட்டார்கள். வீட்டை பாதுகாக்கிற ஏற்பாடு. என்ன பாதுகாப்பு? அருளுடைய மலக்குகள் வருவதுதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லாவின் கட்டளைகளை அழிவை சுமந்து வருகிற மலக்குகள் வரக்கூடாது. அப்படின்னா வீட்டுக்குள்ள நாய் வளர்க்காத, வீட்டுக்குள்ள உருவப்படங்களை பெருசு பெருசா மாட்டி வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அதிலிருந்து உங்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்து. உங்கள் வீடுகளில் சிலுவைகள், மாற்று மத சின்னங்கள், மாற்று மதத்தால் வழிபடுகிற வழிபாடு பொருட்கள், அடையாளங்கள் இருந்தால் அந்த அடையாளங்களை அழியுங்கள். ரசூலுல்லாஹ் தம் வீட்டில் அது மாதிரி எதையும் வச்சுக்க மாட்டாங்க. அவர்களை அறியாமல் ஏதேனும் உள்ள நுழைஞ்சா அதை உடைத்து தகர்க்காமல் இருக்க மாட்டார்கள். நம்ம ஒரு காலண்டர், ஒரு கடைக்கு போயிருப்போம், கடைக்காரர் ஒரு காலண்டர் கொடுத்துருப்பாரு, காலண்டர் கொண்டு வந்து வீட்டில் போட்டிருப்போம், காலண்டர்ல பெரிய சிலுவை படம் போட்டு வச்சிருப்போம். நம்ம எங்க பார்த்தாலும் அதை பார்த்து 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 பழகிறதுக்கு பிறகு நம்ம மூளை மழுங்கி போய் காலண்டர் இருக்கிற சிலுவை கண்ணுக்கே தெரியாது. அது காலண்டரு, அதுல நாட்காட்டி, அதுல விடுமுறை பார்க்கிறோம், அதுக்காண்டி தொங்க விட்டுருக்கிறோம். ஒரு பெரிய கிருஷ்ணர் படம், ஒரு பெரிய பிள்ளையாருடைய படம், என் பெருசு இல்லாம சின்ன படம். நம்முடைய வீடுகளுக்கு இதை எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும்? அதை நம்புகிறவர்கள் அவங்களுடைய வீட்டில் வைப்பாங்க. நாம என்ன அதை நம்புறோமா? அது நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஏற்புடையதா?
அது வீடுகளில் மற்ற உருவப்படங்களை போல மற்றவர்கள் வழங்குகிற வழிபாட்டு உருவப்படங்களை ரெண்டையும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்கவே முடியாது. இது அதை விட ரொம்ப டேஞ்சர். ஒரு சினிமாக்காரன் படத்தை வைக்கிறது போல, வேறு ஏதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் படத்தை வைக்கிறது போல, அந்த அளவிற்கு கூட இதை ஒப்பிட முடியாது. அதை விட கொள்கை ரீதியாக உங்களை படுபாதாரத்தில் தள்ளுகிற பொருட்கள் வைக்கவே கூடாது. ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம், ஒரு அப்பளக்கட்டு வாங்கிட்டு வந்தோம், அப்பளக்கட்டுல ஒரு பெரிய மத சின்னம், மத அடையாளம் கிழிச்சு தூர போடுங்க. அப்பளம் வந்துச்சு வாங்கி உள்ள தூக்கி வச்சு எதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள அது எதுக்கு இருக்கணும்? அந்த பேப்பரோட இருந்தால் தான் இருக்கும்போது கிழிச்சிட்டு வேற பேப்பர் போடுங்க. இரவு நேரங்களில் உங்கள் வீடுகளில் பாத்திரங்களை மூடி வையுங்கள். வதுகுஸ்மல்லா, அல்லாஹ்வின் பெயர் சொல்லி மூடுங்கள். வீட்டின் வாசல் கதவுகளை அல்லாஹ்வின் பெயர் சொல்லி மூடி வையுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முகலகா, மூடப்பட்ட வாசல்களை ஷைத்தான் திறப்பதில்லை நபிகளார் சொல்கிறார்கள். இரவு சூழ்கிற நேரமா உங்கள் குழந்தைகளை வெளியிலே அனுப்பாதீர்கள். ஃபஇன்ன ஷைத்தான தன்தஷிரு ஹீனைதின், ஏனெனில் இருள் சூழ்கிற, இருள் பரவுகிற நேரத்தில் ஷைத்தான் பரவி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் வீட்டை விட்டு குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கங்க. இப்படி ஆன்மீக ரீதியாக நம்முடைய வீட்டை, குடும்பத்தை, குடும்பத்தாரை பாதுகாப்பதற்கு வழிகள் என்று ஏராளமான வழிகளை நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். உலகியல் ரீதியான பாதுகாப்பிலே கவனம் செலுத்துகிறதாம், ஆன்மீக ரீதியான பாதுகாப்பிலேயும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி பாதுகாத்துக் கொள்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய